நான் 1989 பார்த்தீங்களே, கிட்டத்தட்ட மோர் தென் 30 இயர்ஸ், 30 வருஷங்கள் ஆயிடுது. நமக்குன்னு அந்த ப்ரெஸ்டீஜெல்லாம் பார்க்காம நான் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணோம். அந்த வருவார், இப்போ இருக்கிற தற்போதைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் வருவார், வந்தோன்னே பார்ப்பாரு. அவர் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே அந்த வேலையை அடுத்த நாள் காலையில் செஞ்சு கொடுத்து தகுதியெல்லாம் ஆள் இதாடா அப்படிங்கிற அளவுக்கு. அன்னைக்கு வந்து அண்ணன் முத்துசாமி என்னை கூப்பிட்றப்ப என்னை கூப்பிட்டு நைல் நைல்னாரு. நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ தளபதி கூப்பிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் வந்து செய்கிறேன்னு சொன்னேன்னா, இதை விட என்னங்க வேணும் நமக்கு? நாங்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு. எல்லாம் பழசே இருக்க வேண்டியது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே. நானும் கிட்டத்தட்ட 2011 நானும் போட்டி போட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறேன். 2011 கேட்டேன், 2016, 2021 வரைக்கும் நானும் கேட்டிருக்கிறோம். ஏதோ இந்த ஒரு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தலைமை அப்படி கேட்டுதான் நாங்களும் இருக்கிறோம். கொடுத்தால் சிறப்பா செய்யலாம். அவர் இப்போ நீங்க அடுத்ததா ஒரு பதவிக்கு நீங்க வந்துட்டீங்க. உங்களோட ஆட்சியில நீங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் ஒரு எலெக்ஷன் வருதுங்கிறப்ப இந்த பதவியை உங்களால விட்டு கொடுக்க முடியும்? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து டஃபா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மக்களும் இளைஞர்களும் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கரெக்டான கேள்வி. மக்கள் வந்து என்ன அன்றாடம் நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஈரோடு மக்கள் கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள், அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்கிட்ட சொன்னோம்னா நான் தலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துவேன். வணக்கம். சபா நியூஸ் தமிழுக்காக சுகன்யா. ஈரோட்டில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் டாக்டர் நைல் ராஜா அவர்கள் இன்னைக்கு நம்மள்ட்ட சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு. வருகிற 2026 தேர்தல்ல போட்டியிடுறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. இவரை பத்தின சில விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். சில கேள்விகளை முன்வைக்க போறோம். இப்போ நிகழ்ச்சியின் முன்னோட்டமாக அவரை பத்தின ஒரு சிறு அறிமுகம் அவரே தரார். சபா நியூஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் 1989 கல்லூரி பருவத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி இருக்கிறேன். மாணவர் பருவத்திலிருந்து நான் என்னுடைய இதை வந்து என் குடும்பம் வந்து எல்லாமே வந்து அரசாங்க வேலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு அப்போ படிக்கிற காலத்திலே தலைவர் மேலேயும் தலைவர் இவங்க மேலே ஈடுபாடு கொண்டு இருக்கிறதுனால நான் திராவிட முன்னேற்றத்தில் சேர்ந்து பணியாற்றணும்னு சொல்லி நானே வாழ்ந்து இறங்கி தான் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிருக்கேன். இன்று வரை பணியாற்றிருக்கிறேன். அவ்வளோ சின்ன வயசுலயே நீங்க கட்சிக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? அரசியல் ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நான் தலைவர் மேல கொண்ட ஈடுபாடு, கொள்கை கோட்பாடுகள், அவங்களுடைய புரட்சி, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப கல்லூரி பருவத்தில் இருக்கப்ப எனக்கு ரொம்ப அவங்க மேல ஒரு ஈடுபாடு. அப்பயே தலைவரை பார்க்கணும் போகணும் ரொம்ப ஆசை. சோ இந்த காரணங்களால நான் வந்து திராவிட முன்னேற்ற கட்சியில நீங்க உள்ள வந்து எவ்வளவு வருடங்கள் ஆகுது? நான் 1989 பாத்தீங்களே, கிட்டத்தட்ட மோர் தென் 30 இயர்ஸ், 30 வருஷங்கள் ஆகுது. கட்சி பணிகள் இல்லாம வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்து தற்போது வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு. நான் வந்து மாநில தலைவராக வந்து சன்யுக்தா பாரதி கேல் ஃபவுண்டேஷனில் நான் வந்து இது வந்து இந்தியா முழுக்க இருக்குது இந்த விங்கு. இது வந்து ஆத்தரைஸ்டு. இதில் வந்து நான் வந்து மாநில தலைவராக இருக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஸ்போர்ட்ஸ் அகாடமி, குழந்தைகள், ஏழை குழந்தைங்களுக்குலாம் நிறைய சேவை செஞ்சுருக்கேன். அதேமாதிரி எங்கள் கிட்ட இருக்கிற குழந்தைகள்லாம் வெற்றி பெற குழந்தைங்களுக்கு நான் அரசாங்க வேலை, மத்திய அரசு, மாநில அரசுல நான் கிட்டத்தட்ட 100-120 குழந்தைங்களுக்கு மேலே நான் வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு நாங்கள் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். நல்லது சார். இப்போ நீங்க 1989 இருந்து இருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த கட்சியின் மூலமா நீங்க மக்களுக்கு செஞ்ச நன்மைகள், உங்களால பயனடைஞ்ச மக்கள் பத்தி சொல்லுங்க. அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்த அண்ணன் NKV ராஜா அவர் கூட நான் இருந்தேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அவரோட கட்டளைக்கு இணங்க நான் வந்து மகளிர் சுயத்துக்கு கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக, இப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டம் தான் இருக்குது, 8 தொகுதி இருக்கு. அன்னைக்கு 11 தொகுதியும் வந்து என்னை வந்து மனிதநேய சேவா அறக்கட்டளைன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த இதுக்கு வந்து நான் மாவட்ட செயலர் அண்ணன் NKV ராஜா என்ன நியமனம் பண்ணாரு. அதில் வந்து நான் என்ன பண்ணேன், எலெக்ஷனுக்கோசரம் கட்சியில் இருக்கிற எல்லா மகளிர் அணிகளுக்கு ஒருங்கிணைச்சு தளபதியார் வந்து பரிமள மங்கள் வரப்போ என்னை கூப்பிட்டு தலைவராக பாராட்டினார். அந்த மினிட் புக்கை கொடுத்து அந்த மினிட் புக்கை பார்த்து இவ்வளவு எல்லாருமே மகளிர் அணி எல்லாம் வந்துருந்தாங்க. அது மாதிரி அதில் மகளிர் அணியில இருந்து எல்லாத்துக்கும் வந்து கடன், இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை நன்மைகளும் நாங்கள் செஞ்சோம். தற்போது மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துசாமி அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவை பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான பாண்டிங்?
அண்ணனுக்கு எனக்கு ஒரு அப்பா மகன் உறவு. அவர் என்ன போனாலும் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் என்ன என் பையன் தான் மகன் தான் சொல்லுவார். அவருக்கு ஒரு மகன் பேர் ராஜா, அவர் பேர் அவரோட ஒரு சன் பேர் ராஜா, என் பேர் ராஜா. ஆனால் யாருக்கிட்ட வந்தாலும் அண்ணன் மாதிரி அவன் என் மகன் மாதிரி அப்படி தான் சொல்லுவார். அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்த நான் தத்துரூபமாக செஞ்சு கொடுப்பேன். அவர் எப்படின்னா நான் இருந்தனாவே அவருக்கு டென்ஷன் இருக்காது. அண்ணனுக்கு அவர் ஒரு வேலை எனக்கு கொடுப்பாரு, இந்த வேலை செஞ்சானா அவர் இருந்தானே எனக்கு டென்ஷன் இருக்காது பாரு. ஆனால் அண்ணன் என்ன பாரு, அந்த மாவட்ட ஆஃபீஸு புனரமைச்சரும் அப்பயும் என்னை கூப்பிட்டாரு. நான் அப்போல்லாம் நாங்களாம் அப்போ நம்ம கட்சிக்காரர் தவிர இருந்தாலும் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நமக்குன்னு அந்த ப்ரெஸ்டீஜெல்லாம் பார்க்காம நான் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணோம். அந்த இடத்துல உள்ள மாவட்ட ஆஃபீஸில் இந்த டைல்ஸ் போடுறப்ப அவரும் கூட இருந்தார். அதை க்ளீன் பண்ணி அதெல்லாம் எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது கட்டினோம் கலைஞர் சிலை. அந்த கலைஞர் செய்கிறப்பல நான் 24 மணி நேரம் தூங்குற நேரம்லாம் அங்கே இருப்பேன். ஏன்னா காரணம் என்ன, தலைவர் மேல தலைவரோட சிலை வைக்கிற இடத்துல நான் செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்கணும்ல. உங்களுக்கு அவ்வளவு பற்று தலைவரோட சிலை வைக்கிறாரு. ஏன் சொந்த அண்ணன் இருந்து கூட நான் கவலைப்படல போல. காரணம் என்னன்னா இந்த இடத்துல இருந்து அது செஞ்சு காட்டணும் ஒரு திறமை. யாருக்கு ஈரோடு மாவட்டத்தில் எத்தனையோ பேர் இருக்காரு. ஆனா முத்துசாமி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, இது நீ இருந்து செய்யா அப்படின்னு சொன்னாரு. நான் விடிய நைட்டு பகல் பாராம அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்க இளையகோபால்னு மாவட்ட அமைப்பாளர் இருக்காரு இலக்கியனில. அவர் என்னன்னு போனா நான் விடிய வேலை செய்யறப்ப அவர் எனக்கு போண்டா வாங்கி கொடுக்கறது, டீ வாங்கிட்டு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சாரு. நானே கூட இருந்து அங்கிருந்து அமைச்சர் வருவாரு, இப்ப இருக்கிற தற்போதைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி வருவாரு. வந்தோன்னே பாப்பாரு எப்படியா இருக்குதுன்னு பாப்பாரு. அவர் பாக்குறப்ப நான் புரிஞ்சுக்குவேன், ஓ எதோ தவறு இது சரியில்லைன்னு அவர் நினைச்சதுக்கு முன்னாடியே இப்படியும் சொல்றப்ப நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன். அவர் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே அந்த வேலையை அடுத்த நாள் காலையில செஞ்சு கொடுத்துருவேன். அவர் ரொம்ப ரொம்ப இது பண்ணாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கு தகுதியெல்லோ ஆள் இதாடா அப்படிங்கிற அளவுக்கு என்ன வச்சிருந்தாரு. அதே மாதிரி தளபதி வரப்ப என்னை கூப்பிட்டுட்டு நான் இப்போ தள்ளி தான் நிற்பேன். எப்பயுமே நான் வேலை செய்வேன், எல்லா வேலையும் செய்வேன். என்ன முத்துசாமி என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். அப்போ முத்துசாமி என்னை கூப்பிட்றப்ப கூட நான் தளபதி அதை பார்வையிட வர்றார். கட்டணம் நடந்துட்டு இருக்கிறப்ப பார்வையிட வந்தார். வந்தப்போ நான் ஓரமாக போய் நின்றுக்கிட்டேன். நான் எப்பயுமே ஃப்ரண்ட்ல நின்று பழக்கம் இல்லை, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஏன்னா அப்படிதான் வளர்த்துருக்கேன், நான் அப்படிதான் இருப்போம். அப்போ அண்ணன் கூப்பிட்டு மாதிரி நைல் கூப்பிட்டாங்க. அப்போ அது தளபதிக்கு முன்னாடி அது கூப்பிட்றப்ப பெரிய விஷயம் இல்லை. அன்னைக்கு அண்ணன் முத்துசாமி என்னை கூப்பிட்றப்ப என்னை கூப்பிட்டு நைல்னாரு. நான் அங்கே ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ தளபதி கூப்பிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் செய்யறான்னு சொன்னா இதை விட என்னங்க வேணும் நமக்கு. ஸோ அப்போ நீங்க முத்துசாமி அவர்களோட நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமான ஒரு ஆளா இருந்திருக்கீங்க. உண்மை. அப்பதையும் அப்படித்தான் இருந்தேன், இப்பவும் அப்படிதான் இருப்பேன், எப்பவும் இருப்பேன். சார் இப்ப சொன்னீங்க நைல் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்ட்டு. அந்த நைல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? நைல்னா நான் மினரல் வாட்டர் கம்பெனி வச்சுருந்தேன். நைல் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் என்னுடைய கம்பெனி. நைல் இது டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நம்மளுடைய கம்பெனி நேமு. எதுக்கு எனக்கு நைல்னு வந்ததுன்னா, அன்றைய மாவட்ட செயலராக இருக்க போய் NKK ராஜா அண்ணன் இருந்தாருங்க. அண்ணன் NKKP ராஜா. அப்போ அவர் மந்திரி இருக்கிற காலத்தில் என்ன பண்ணாங்க, ராஜான்னு கூப்பிட்டா அவரு திரும்பி பத்துருவார். அப்போ என்னென்ன டே உடனே நீ பேர் மாற்று, இல்லை நீ மாற்று, யாரோ ஒருத்தர் மாத்துறா, இனிமேல் உன் பேர் நைல் சேர்த்துக்கிடா, உன் கம்பெனி பேர் நைல் தானே, நீ நைல் ராஜான்னு வச்சுக்கிடான்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் தலைவரோட பிறந்தநாள், தலைவரோட கலைஞரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் என் பேரையே நைல் ராஜான்னு கெசட்லயே மாத்தினேன். தலைவர் அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு. இது பெரிய விஷயம் எனக்கு. அது நிஜமா. ஏன்னா எவ்வளவுதான் பற்று இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே அது கரெக்டா அமைஞ்சும் வந்திருந்ததுக்கு நல்ல விஷயம் தான். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம தலைவர் முத்துசாமி அவர்கள் பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் உங்களுக்குமான இருக்கிற தொடர்பு, நெருக்கம், உறவை பத்தி சொல்லுங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் மேற்கு மண்டல பொறுப்பாளரானோடனே அவர் ஃபர்ஸ்ட் மாவட்ட செயலர் அங்கே கரூரில் இருந்தார். எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை, நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் செந்தில் பாலாஜி அண்ணன் மாவட்ட பொறுப்பாளர், அந்த மேற்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளர்னோடனே எல்லாருக்குமே ஒரு பெரிய இது இருந்தது. ஆனால் நான் அவர் கூட போய் ஃபர்ஸ்ட்டு அவரை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. ஆனால் போய் அட்டாச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஆள் ஒருத்தர் நம்ம கிடைச்சது பெரிய கிஃப்ட் எனக்கு. அதனால் என்ன பண்ணேன், நான் செந்தில் பாலாஜின் கூட ட்ராவல் பண்ணி நான் ஒரு தீவிர விசுவாசியாகவே மாறிட்டேன் அவர் மேலே. அவர் தான் எனக்கு எல்லாமே. நான் இன்னைக்கு சீட்டு கேட்குறேன், அதனால எதா இருந்தாலும் அவர் என்ன முடிவு செஞ்சாரோ அவரு முடிவுக்கு நான் எப்பயுமே கட்டுப்பட்டு இருப்பேன். அண்ணனுடைய செந்தில் பாலாஜியோட முடிவுக்கு நான் என்றைக்குமே தலை வணங்குவேன். இப்போ ஆல்ரெடி உங்க கட்சியில இருக்கிறவங்க தான் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் இருக்காங்க. இப்ப நீங்க அந்த அதே பதவிக்காக ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இருக்கிற ஒரு MLA சந்திரகுமார் இருக்காரு, அவரும் நல்லா தான் செயல்பட இல்லைன்னு சொல்ல. என்னன்னா நாங்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு, எல்லாம் பழசே இருக்க வேண்டியது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே, எல்லாருமே வரணும்னு தான் ஆசைப்படுறேன். நானும் என்னன்னா நானும் கிட்டத்தட்ட 2011 நானும் போட்டி போட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறேன்.
2011 கேட்டேன், 2016, 2021 வரைக்கும் நானும் கேட்டிருக்கிறோம். ஏதோ இந்த ஒரு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தலைமை அப்படி கேட்டுதான் நாங்களும் இருக்கிறோம். கொடுத்தால் சிறப்பாக செயல்படும். அவரும் சிறப்பாக செயல்படுறாரு. அவர் சிறப்பாக செயல்படலைங்கிறத நான் சொல்லலை. அவரும் சிறப்பாக செயல்படுறாரு. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இளைஞர்கள் இந்த மாதிரி இருக்கிற புதிய முகங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். நாங்களும் வந்து எங்க சின்னவரோட கரத்தை வலுப்படுத்துவோம். ஸோ ரொம்ப வருஷமா இருக்கிற இவங்கள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்க அடுத்ததா ஒரு பதவிக்கு நீங்க வந்துட்டீங்க. உங்களோட ஆட்சியில நீங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் ஒரு எலெக்ஷன் வருதுங்கிறப்ப இந்த பதவியை உங்களால விட்டு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா விட்டு கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு வழி கொடுக்கணுமே. அடுத்த இளைஞர்கள் மறுபடியும் வந்துட்டே இருக்கிறாங்களே, நம்ம வந்துட்டு நம்ம ஒரு போர்ஷன் தானே அடுத்த என்ன பண்ணணும், அடுத்த வர இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நாமளே இருக்கணும்னு நினைக்க கூடாது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து டஃபா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மக்களும் இளைஞர்களும் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? டஃபா இருக்குன்னு சொல்றது வந்து நீங்க தான் சொல்றீங்க. டஃபா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதுக்கு எப்படி போய் டஃபா இருக்கும்? இன்னைக்கு பாருங்க, தேமுதிக ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்கட்சியா வரிசையில் இருக்கிறவங்க அவங்க தேமுதிக வந்து அதிமுக கூட போகணும்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க எங்க சின்ன தலைவரும் சின்னவரும் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு எங்களுடைய ஆட்சி அப்படி நல்லா நடக்குது. அதை பார்த்துட்டு வீக்கத்தக்க அளவுக்கு இருக்கிறனால தான் என்ன பண்ணி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வரிசைப்படுத்தி எங்க கூட வந்து சேர இருக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாம் வந்து நீங்க சொல்ற டஃப்னு சொல்றீங்களா, எங்க சின்னவர் இருக்காரு. சின்னவரை பார்க்கறதுக்கு இளைஞர்கள் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய எதிரி யாரும் கிடையாது. இன்னைக்கு எங்க சின்னவர் வந்து நீங்க என்ன நீங்க தாவேக்காவை பத்தி பேசுறீங்க. நீங்க சொல்ற கொஸ்டின் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. பட் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. தாவேக்காலாம் ஒரு பெரிய இது கிடையாது. எங்களுக்கு எல்லா இளைஞர்களும் வந்து இன்னைக்கு எங்க சின்னவரை பார்க்க வரிசைக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஆதரவும் எங்க சின்னவருக்கு உண்டு. தற்போது இருக்கிற தமிழக அரசு நிறைய நலத்திட்ட உதவிகளை மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இது உங்களோட அடுத்த தேர்தல் காலத்துல எந்த மாதிரியான எதிரொலிப்பை உண்டு பண்ணும் நீங்க நம்புறீங்க? கலைஞர் உரிமை தொகை இப்போ பெண்களுக்கு 5000 ரூபா கொடுத்து அது ரொம்ப எல்லா மகளிர் மத்தியில் ரொம்ப சிறப்பாக போகுது. கலைஞர் உரிமை தொகையில் அதே மாதிரி லேப்டாப் கொடுத்துருக்குறோம், சைக்கிள், இது மாதிரி பல நலத்திட்டங்கள்லாம் நிறைய வந்து தலைவர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து மகளிர்களுக்கோசரம் வந்து இலவச பேருந்து, இந்த மாதிரி பல நலத்திட்டம்லாம் வந்து எங்கள் தலைவர் அறிவிச்சிருக்காரு. அது கலைஞர் காலத்துலேருந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் திமுக ஆட்சிக்கு வர காலத்தில் மகளிர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து பல நல்ல திட்டங்கள்லாம் வந்து தலைவர் கொடுத்துருக்காரு. தலைவரும் அப்படிதான், தளபதியாரும் அப்படிதான். தளபதியார் ஆட்சி காலத்திலேயே இன்னைக்கு பல நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறார். வருகின்ற இந்த 2026 தேர்தலில் நீங்க போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்க. இந்த சூழ்நிலையில நீங்க வெற்றி பெற்று உங்களுக்கு அந்த பதவியும் கிடைச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு மக்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும், நீங்க என்னெல்லாம் பண்ணலான்ற ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்க. நீங்க கேட்டது கரெக்டான கேள்வி. மக்கள் வந்து என்ன அன்றாடம் நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஈரோடு மக்கள் கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள், அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்கிட்ட சொல்லணும்னா நான் தலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துவேன். இப்பயும் எங்க எம்எல்ஏவும் சேர்த்துறாரு. அதை விட இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவேன் நான். அது தலைமை என்ன கட்டளை இடுதோ அந்த கட்டளைக்கு எனக்கு நான் தொகுதிக்குள்ள நான் செய்வேன். தலைவர் எவ்வளியோ அவ்வளியில் செயல்படுவேன். அதே போல மக்கள் பணியாற்றுறதுக்கு முனைப்புடன் இருக்கிறேன். சபா நியூஸ் தமிழ்ல திரு நைல் ராஜா அவர்களோட நேர்காணலை நம்ம பார்த்தோம். நம்ம சில கேள்விகளை முன் வச்சோம். அவரும் அழகாவும் தெளிவாகவும் சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறாரு. வரும் 2026 தேர்தல்ல என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.